بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா மனிதனை அவருடைய எண்ணத்திற்கு ஏற்றாற் போல்தான் அவனை வாழ வைக்கின்றான், அவருக்கான வாழ்க்கையை கொடுக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை போல, இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எண்ணங்களை பொறுத்தே அமல்கள் அமைகின்றன. ஒரு மனிதன் எதை நினைக்கின்றானோ எண்ணுகின்றானோ அதற்கு ஏற்றாற் போல்தான் நம்முடைய வாழ்க்கையை அமைகின்றது என்பதுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நல்வாழ்க்கையின் கருத்தாக இருக்கின்றது. ஒரு முஸ்லிமின் எண்ணம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும், அவருடைய லட்சியம் உயர்வானதாக இருக்க வேண்டும், உன்னத நோக்கங்களை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் வாழ்ந்து காண்பித்தார்கள், சஹாபாக்களுக்கு வழிகாட்டினார்கள். இறுதி நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு ஒரு நேரிய வழியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லட்சியம் உயர்ந்த லட்சியமாகத்தான் இருந்தது. எல்லா மக்களும் ஈடேற்றம் அடைய வேண்டும், எல்லா மக்களும் ஹிதாயத்திற்குள்ளே வர வேண்டும், எல்லா மக்களும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், எல்லா மக்களும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும். யாரும் வழி தவறிவிடக்கூடாது, யாரும் நரகத்திற்குரியவராக ஆகிவிடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே ஏகத்துவ பணியை தொடங்கினார். ஆனால் எதிரிகளால் அந்த பணியை செம்மையாக செய்ய முடியவில்லை, சரியாக செய்ய முடியவில்லை. எதிரிகளுடைய கடுமையான அந்த சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள். சரி, ஒரு கட்டத்திலே தாயிஃபை நோக்கி செல்கின்றார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்திற்கு சென்று அங்கு உள்ள முக்கியஸ்தர்களை சந்திக்கின்றார்கள். அந்த ஏகத்துவ பணியின் பக்கம் மக்களை அழைக்கின்றார்கள், நல்வழியின் பக்கம் மக்களை அழைக்கின்றார்கள். ஆனால் அங்கும் அதே நிலைதான். மக்கள் ஏற்பதற்கு பதிலாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஏசுகின்றார்கள், திட்டுகின்றார்கள். கடுமையான பேச்சுவார்த்தைக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள். அத்தோடு விட்டுவிடவில்லை, நபியவர்களை சிறுவர்களை ஏவி விட்டு கற்களால் அடிக்க வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உடலிலே ரத்தம் வழிய ஒரு இடத்திற்கு வந்து நின்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார். என்னவென்று துஆ செய்கிறார் தெரியுமா? யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஷ்கு துஅஃப குவத்தி. அல்லாஹ், என்னுடைய பலவீனத்தின் காரணமாகத்தான் நான் அவர்களுக்கு சரியான முறையில் எத்தி வைக்க வேண்டிய முறையில் நான் எத்தி வைக்க முடியவில்லையோ, என்னுடைய சார்புடைய குறைவின் காரணமாக அவர்களுக்கு நான் சொல்ல முடியவில்லையோ என்ற தன் மீது அந்த பழியை போட்டுக் கொள்கின்றார்கள். பெருமானார் அழைப்பை ஏற்காதது மட்டுமின்றி நபி அவர்களை துன்புறுத்தினார்கள், கல்லால் அடித்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எந்த வார்த்தைகளுக்கும் செவிசாய்க்கவில்லை. சொன்னார்கள், அல்லாஹ், இது என்னுடைய பலவீனம், என்னுடைய குறைவு என்று தன்னைத்தானே அவர்கள் தாழ்த்தி கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்றனர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு கட்டளை இடுங்கள், இவர்களை இரு மலைகளுக்கு மத்தியில் யாரெல்லாம் உங்களை துன்புறுத்தினார்களோ அவர்களை என்ன செய்யுங்கள், இரு மலைகளுக்கு மத்தியிலே நசுக்கி அழித்து விடுங்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவருடைய கட்டளைக்கு காத்திருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றாலும் இவர்களுடைய சந்ததியை இஸ்லாத்தை ஏற்பார், அப்படி எதையும் செஞ்சிடாது
சொன்னாங்க. இவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றாலும் இவர்களுடைய பிச்சினங்கள், சந்ததியினர்கள், பின்னால் வரக்கூடிய வாரிசுகள் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நிச்சயம் அவர்கள் நேர்வழிக்கு வருவார்கள் என்ற உயர்ந்த லட்சியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தினார்கள். நபி அவர்கள் நினைத்திருந்தால், இவ்வாறு துவா செய்திருந்தால், யாரெல்லாம் அழித்துவிடு என்று சொன்னால் முடிந்து விட்டது, அவருடைய கதை முடிந்து இருக்கும். ஆனால் இன்றைய அரபு உலகம் இஸ்லாத்தின் அடிப்படையிலே அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு உன்னதமான காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னதமான லட்சியம், நோக்கம். எல்லா மக்களும் ஈடேற்றுகிறார்கள். அதனுடைய பரக்கத்து தான் இன்றைக்கு அரபுலக நாடுகள் செழிப்பாக இருக்கு. அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்பின் உன்னதமான லட்சியத்தை அங்கு வெளிக்காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, நபி அவருடைய அந்த உன்னத லட்சியம் நமக்கு வர வேண்டும். இதே போன்றுதான் ஒரு முஸ்லிம் உயர்வான தன்னுடைய எண்ணத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். சாதாரணமான விஷயத்திற்கெல்லாம் என்ன செய்து விடக்கூடாது, அடுத்த முஸ்லிமின் மீது பொறாமைப்பட்டு விடக்கூடாது, தேவையில்லாத கருத்துக்களை சொல்லிவிடக்கூடாது, தேவையில்லாமல் சண்டையிட்டு விடக்கூடாது. உயர்ந்த லட்சியம் இருக்க வேண்டும். எனக்கு கிடைத்திருக்கின்ற வாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உன்னத எண்ணம் இருக்க வேண்டும், லட்சியம் இருக்க வேண்டும். சரி, பிறருக்கு கிடைத்திருக்கும் இந்த வாக்கியங்களை பார்த்து நான் பொறாமை கொள்ளக்கூடியவனாக இருக்கக்கூடாது. இருக்கட்டுமே, என்னுடைய சகோதரன் தானே, அவன் நல்ல வாழ்க்கையை வாழட்டுமே என்ற உயர்ந்த எண்ணம் தான் மனிதனை உயர்வு கொடுக்கின்றது. இந்த எண்ணம் எல்லா அடிப்படையிலும் இருக்க வேண்டும். உலக விஷயத்திற்கும் இருக்க வேண்டும், தீனுடைய விஷயத்திற்கும் இருக்க வேண்டும். இப்படி நினைக்க வேண்டும். எனக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்திருக்கின்றானே, இந்த இஸ்லாம் எல்லா மக்களுக்கும் கிடைத்தால் நன்றாக இருக்க வேண்டும். எனக்கு அல்லாஹ் தொழக்கூடிய வாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான், இந்த வாக்கியம் எல்லா முஸ்லிம்களுக்கும் கிடைத்திருந்தால் நன்றாக இருக்குமே. நல்ல சில நேரங்களில் எல்லாம் குர்ஆனிலே நல்ல எண்ணங்களை பதிவு செய்கின்றான். யாசின் சூராவிலே அல்லாஹ் தஆலா சொல்வதை போல அந்த இறை தூதர்கள் மக்களை அல்லாஹ் பக்கம் அழைத்தார். அது ஒரு நல்ல அடியார் தூரமாக இருந்து வருகின்றார். அந்த நகரத்துக்கு கடைக்கோடியிலிருந்து வந்து அங்கு சொல்லுகின்றார், மக்களே, அந்த இறை தூதர்கள் உங்களுக்கு நல்ல விஷயத்தை தான் சொல்றாங்க, நீங்க ஏற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்ல வந்தவரை கொன்று விடுகின்றார். ஏதோ நல்ல கருத்து சொல்ல வந்தார் இல்லையா, அந்த இறை தூதர் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதை சொல்ல வந்தவரை கொன்று விடுகின்றார். கொன்றுவிட்ட பிறகு அவருக்கு சொல்லப்பட்டது, அவரு அந்த கொல்லப்பட்டவர் அவருக்கு சொல்லப்படுது, நீங்கள் சொர்க்கத்திற்கு நுழையுங்கள். அவரை கண்ணியப்படுத்தப்படுகின்றது. எதற்காக? அந்த உயர்ந்த லட்சியம் கொண்டார். அந்த இறை தூதர்கள் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாமே, நல்ல விஷயத்தை தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாமே என்ற எண்ணம் கொண்டார் அல்லவா. இதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவருக்கு கண்ணியம் செய்கின்றார், அவரை சொர்க்கத்தில் நுழைய வைக்கின்றார். அவர் அப்பொழுது கூட என்ன சொல்கிறார் தெரியுமா, இந்த செய்தி என்னுடைய சமூகத்திற்கு தெரிய வேண்டுமே. எந்த செய்தி? அல்லாஹ் நான் நல்லது சொன்னதற்காக என்னை கொன்றார்கள், நான் கொல்லப்பட்டேன், ஆனால் அல்லாஹ் என்னை உயர்தரமான சொர்க்கத்திலே நுழைய வைத்திருக்கின்றான். இந்த செய்தி என்னுடைய சமூகத்திற்கு தெரிய வேண்டுமே என்று பேராசை கொள்கின்றார். எதுக்கு தெரியுமா? அப்பொழுதாவது அவர்கள் நல்வழியில் வரட்டுமே, அவர் சொன்னது உண்மைதானே, நல்ல விஷயம் தானே என்பதை சொல்லும் பொருட்டுதான் சூரா யாசீனிலே அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்தை சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, உயர்ந்த எண்ணங்களை அல்லாஹ் தஆலா பல நேரங்களில் குர்ஆனிலே பதிவிட்டு அதை இறுதி நாள் வரக்கூடிய மக்களுக்கு பாடமாக அமைக்கின்றார். குர்ஆனிலே எறும்பு பேசும் வார்த்தையை பதிவு செய்கின்றார். ஒரு எறும்பு, சாதாரணமான சிறிய எறும்பு சொல்லுகின்றது, காலத் நம்லத்து யா அய்யுஹன் நம்லு துகுலு மசாகினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன். எறும்பு கூட்டங்களே, தன் சமுதாயத்தை பார்த்து அந்த எறும்பு கூட்டம் சொல்லுகின்றது, எறும்பு கூட்டமே, என்னுடைய சமூகமே, நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய புற்றுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படை பின்னால் வந்து கொண்டிருக்கின்றது, அவர்கள் உங்களை நசுக்கிவிடக்கூடும், அவர்களுக்கு தெரியாமல் உங்களை நசுக்கிவிடக்கூடும், நீங்கள் அழிந்து விடுவீர்கள். பெரிய படை வருகின்றது பின்னால், கீழே எறும்பு இருப்பது தெரியாது. அதனால் என்ன செய்யும், அந்த சமூகத்தை பார்த்து ஒரு எறும்பு கவலைப்பட்டது.
அதை அறிவிப்பு செய்கின்றது. எறும்பு கூட்டமே, நீங்கள் உங்களுடைய புற்றுகளுக்கு நுழைந்து கொள்ளுங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் படை பின்னால் வருகின்றது. அல்லாஹ் இந்த வார்த்தையை குர்ஆனில் பதிவு செய்கிறார். ஏன் தெரியுமா? அது தன்னுடைய சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக அது செயல்பட்டது. தன் சமூகத்தையே காப்பாற்றுவதற்கு அது எண்ணம் கொண்டது, உயரிய லட்சியம் கொண்டது. எப்படியாவது என்னுடைய சமூகத்தை காப்பாற்றிட வேண்டும் என்ற அந்த உயரிய லட்சியம் கொண்டதனால் அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரை அந்த வார்த்தையை எல்லா மக்களும் ஓதக்கூடிய வார்த்தையாக குர்ஆனிலே பதிவு செய்கிறார். ஒரு சிறிய எறும்புதான், ஆனால் அதனுடைய எண்ணத்தை அல்லாஹ் தஆலா மதிப்பளித்து என்ன செய்தார்? குர்ஆனிலே பதிவு செய்தார். அப்படியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை ஹுதுஹுது பறவையை காணவில்லை என்பதாக தன்னுடைய சபையிலே கேட்கின்றார். ஒரு பறவை, அந்த பறவை அந்த சபையிலே இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார். அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உயிரினங்கள், பறவை இனங்கள் பேசக்கூடிய அந்த பாஷையை கற்றுக் கொடுத்திருந்தான். எனவே தன்னுடைய அந்த அவையிலே உயிரினங்கள் அத்தனையும் இருக்கும். அந்த சமயத்தில் தான் ஹுதுஹுது பறவை காணவில்லை என்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார். அது சரியான காரணத்தை சொல்ல வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். தாமதமாக வந்த ஹுதுஹுது பறவை தன்னுடைய தாமதத்திற்கு காரணத்தை சொல்லுகின்றது. என்ன சொல்லுகின்றது தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றது, அரசர் அவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நான் வரும் வழியிலே ஒரு பேர் அரசியை பார்த்தேன், சபா நாட்டின் அரசியை பார்த்தேன். அவருக்கு அல்லாஹ் தஆலா உன்னதமான ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார், பெரிய சிம்மாசனத்தை கொடுத்திருக்கின்றார். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு பதிலாக அல்லாஹ்வுடைய படைப்புகளை, சூரியனை, நெருப்பை வணங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதாக தன்னுடைய கவலை அது வெளிப்படுத்தியது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரசுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பை கொடுக்கின்றார்கள். பெரிய ஒரு கூட்டம் அந்த அரசியோடு சேர்ந்து ஒரு பெரும் கூட்டம் இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள். அந்த பெரும் கூட்டம் இஸ்லாத்தை ஏற்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது எது தெரியுங்களா? அந்த பறவையினுடைய கவலை. அந்த பறவை வந்து சொன்னது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கடிதம் எழுதினார்கள். கடிதத்தின் விளைவாக அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தார் என்று சொன்னால், ஒரு சாதாரண பறவையின் உன்னதமான லட்சியத்தை, ஒரு எண்ணத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறார் என்று சொன்னால், இங்கு அதை நினைத்திருந்தால் எனக்கு என்ன கேள்வியா என்று என்ன செய்திருக்கலாம்? அது கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் அது அப்படி கடந்து செல்லவில்லை. அவர்களுக்கும் நேர்மை கிடைக்க வேண்டுமே, அவர்களுக்கும் சொர்க்கம் கிடைக்க வேண்டுமே, அவர்களும் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே என்ற உன்னதமான லட்சியத்தை கொண்டதின் விளைவாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தால் அந்த பறவை பேசிய அந்த வார்த்தையை குர்ஆனிலே பதிவு செய்தார். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆம், நமக்கும் உயர்தரமான லட்சியம் இருக்க வேண்டும். நாம் உயர்ந்த மார்க்கத்திலே இருக்கின்றோம். உயர்வான மார்க்கம் தீனுல் இஸ்லாம். இதைவிட உயர்ந்த மார்க்கம் உலகத்தில் இல்லை. உயர்ந்த குர்ஆனை பெற்றிருக்கின்றோம். உயர்ந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பெற்றிருக்கின்றோம். நம்முடைய எண்ணங்களும் உயர்வாக இருக்க வேண்டும். சிறிய சிறிய விஷயத்திற்கெல்லாம் பிணங்கிக் கொள்ளக்கூடாது. சிறிய சிறிய அற்பமான விஷயத்திற்கெல்லாம் யாரின் மீதும் நாம் கோபம் கொள்ளக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது. யாரையும் நாம் என்ன செய்து தரம் தாழ்ந்து நாம் யோசித்து விடக்கூடாது. நம்முடைய எண்ணம் உயர்வானதாக இருக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இப்படி துஆ சொல்லுகின்றான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்திலே அழகானதை, உயர்வானதை நீ கொடுப்பாய். நீங்க துஆ கேட்கும் பொழுது உயர்வானதை நீங்கள் கேளுங்க. இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களுக்கு உயர்வான விஷயத்தை கொடுப்பாயாக, மறுமையிலும் எங்களுக்கு என்ன செய்ய உயர்வை கொடுப்பாயாக, நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பாயாக என்ற உயர்ந்த துஆவை அல்லாஹ் தஆலா கேட்க சொல்லுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தாலும் கூட உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்கள். கேட்கறது முடிவாயிடுச்சு, ஏன் அதை சாதாரணமானதா கேட்டுட்டு உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையே கேளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்ம அல்லாஹ்விடம் துஆ செய்யும் பொழுது கூட நம்முடைய லட்சியம் உயர்வானதாக இருக்க வேண்டும், உயர்ந்ததை நாம் கேட்க வேண்டும்.
யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த வாக்கியத்தை கொடுத்திருக்கின்றாய், இந்த வாக்கியம் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டுமே. எனக்கு இந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றாய், இந்த வாழ்க்கை எல்லா மக்களுக்கும் இருக்க வேண்டுமே. படக்கூடியவர்களுக்கு இருக்க வேண்டும் என்ற உயர்தரமான எண்ணம் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்றான். அந்த எண்ணத்திற்கு ஏற்பதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகின்றான். எனவே நம்முடைய லட்சியத்தை, நம்முடைய நோக்கத்தை உயர்வானதாக ஆக்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழும் சில காலம், கொஞ்ச காலம், அந்த காலத்தை சிறப்பானதாக மாற்ற வேண்டும். அதுதான் உயர்ந்த லட்சியத்தை கொண்டவர்களாக நாம் வாழும் இந்த காலம்தான் நம்முடைய இந்த உலகமும் சிறப்பாக ஆகுவதற்கு மறுமை. நீண்ட நெடிய வாழ்க்கை, அங்கும் நாம் சிறப்பாக இருப்பதற்கு இவைகள் நமக்கு என்ன செய்யும்? வழிவகை செய்யும். இந்த எண்ணத்தை நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாரிசுகளுக்கு கொடுக்க வேண்டும். அவர்களையும் நல்லெண்ணம் கொள்ளக்கூடியவர்களாக, உயர்ந்த லட்சியம் கொள்ளக்கூடியவர்களாக, யா அல்லாஹ் இந்த உலகம் எனக்கு கொடுத்ததை போல் மறுமையை எனக்கு சிறப்பான ஆக்குவேன் அப்படி துவாங்க. நல்ல எனக்கு இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கொடுத்துரு, உலகத்தில் நான் சுகபோகமாக இருந்திருந்தால் போதும் என்ற எண்ணம் மட்டும் இல்லை. யா அல்லாஹ் எங்களுக்கு எப்படி இந்த உலகத்தை கொடுக்கின்றாயோ, ஒரு முஸ்லிமின் எண்ணம் இப்படி இருக்க வேண்டும். மறுமையிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். உன்னுடைய எல்லா விதமான அந்த அருட்கொலைகளையும் அனுபவிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற உன்னத லட்சியத்தை கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நம்முடைய லட்சியங்களை உயர்வானதாக ஆக்குவானாக, நம்முடைய எண்ணங்களை சிறப்பானதாக ஆக்குவானாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கு. நாம் எதை எண்ணுகின்றோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நல்ல விஷயத்தை நாம் எண்ணினால், நல்ல குறிக்கோள்களை நாம் முன்வைத்தால், நல்லதை அடுத்தவர்களுக்கு நினைத்தால், அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பானதாக ஆக்குவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.